ஆத்மஜோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவின் பாடம். யார் எப்படி நடந்து கொண்டாலும் கோபமே படாதவர் அந்த துறவி. அவரை அவமானப்படுத்தினாலும் கூட கண்டு கொள்ள மாட்டார். பலர் எப்படியோ முயற்சி செய்தும் அவரை கோபப்படுத்தவே முடியவில்லை. எப்படி இவரால் இப்படி இருக்க முடிகிறது என்று அவர்களின் சீடர்களுக்கு சந்தேகம். அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் அவர்களில் ஒரு சிஷ்யருக்கு மிகவும் ஆர்வம். தன் கேள்வியை துறவியிடமே கேட்டுவிட்டார். துறவி அவரிடம் பொறுமையாக தான் யாரிடமும் கோபமே படாத ரகசியத்தை விளக்கினார். ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் நெடுநாள் வழக்கம். அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு. என் தியானம் கலைந்தது. இப்படி அஜாக்கிரதையாக படகை முட்டிவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது ஒரு வெற்று படகு. காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து நான் தியானம் செய்த படகு மீது மோதி இருக்கிறது. என் கோபத்தினை அந்த படகிடம் காட்டி எதுவும் பிரயோஜனம் உண்டா? யாராவது என்னை கோபப்படுத்தும் போது எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வரும். இதுவும் வெற்று படகுதான் என்று அமைதியாகி விடுவேன் என்றார். கோபத்தின் பாதிப்பை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். 1, கோபம் அறிவை பாதிக்கக்கூடியது. 2, கோபம் உடலை பாதிக்கக்கூடியது. 3, நடத்தையை பாதிக்கக்கூடியது. புரிந்ததா ரகசியம் என்றார் குரு. குரு கோப பாடத்தின் ரகசியம் கேட்ட சிஷ்யர் தெளிவு பெற்றார். இக்கதையின் நீதி யாதெனில், உண்மையான பலசாலி யார் என்றால் தன் வலிமையால் மக்களை அடக்குபவன் அல்ல,